இப்போ சுடிதாருக்கு ஸ்லீட் அடிக்கிறதுக்கு கையோட அகல ரெடி அளவு ஜாயின் பண்ணிட்டு ஆம்கோலோட ரெடி அளவு ஜாயின் பண்ணிட்டு இங்கே 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல இடுப்பு சுற்று அளவுக்கு கரெக்டாக லைனாக ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஓப்பனுக்கு சிசர் கட் கொடுத்து வச்சிருக்கோம்ல இங்கே நம்ம 1 இன்ச்சு தான் கொடுக்குறோம். இங்கே வந்து டேன் பண்ணி அப்படியே நிப்பாட்டிக்கணும். இப்படி வந்து இப்படி கிராஸாக கொடுத்துடக்கூடாது. இந்த 1 இன்ச்சில் டேன் பண்ணி இப்படியே நிப்பாட்டிக்கணும். பண்ணியிருக்கேனா அப்படியே நிப்பாட்டிக்கணும். இங்கே மேலே 2 இடத்துல 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு அப்படியே திருப்பி போட்டு 2 மடிப்பாக மடிக்கணும். ஓகேவா? ஸ்லீட் அடிக்கிறதுக்கு அடிச்சுட்டு லைட்டாக எல் சேஃப் டேனிங் கொடுத்துட்டு அப்படியே நீடில் உள்ளேயே இருக்கணும். 2 மடக்கு மடக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக நேராக லைன் போட்டு வரணும். இந்த லைன் எல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கட் கொடுத்து கொடுத்து திருப்படுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நேராக லைன் போட்டு வாங்க. நம்ம ஓப்பனில் ஸ்லீட்டுக்கு 20 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வர்றப்ப இந்த இடத்துல இப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கையை மடிச்சுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல கரெக்டாக வராது. எல் சேஃபில் வரணும். இப்படி வந்துட்டு நீடில் அங்கேயே மிஷின்லேயே இருக்கணும். நீடில் தூக்கிடக்கூடாது. அப்படியே டேர்ன் பண்ணணும். ஓகேவா? டேர்ன் பண்ணிட்டு இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல அதே போல் 2 மடி மடிச்சுக்கணும். நல்லா பாசேஃபில் வர்ற மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். சுருக்கு இருக்க எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டாக வச்சு இப்படி அப்படியே டேர்ன் பண்ணணும். நீடில் வந்து உள்ளேயே இருக்கணும். மிஷின்குள்ளேயே இருக்கணும். தூக்கிடக்கூடாது. அப்படியே லைட்டாக அப்படியே எல் சேஃபில் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே நீடில் அப்படியே இருக்கணும். இது இப்படி டேர்ன் பண்ணணும். ஓகேவா? டேர்ன் பண்ணிட்டு அந்த சைடு மடிச்சோம்ல அதே போல் அப்படியே நேராக மடிச்சு வரணும். ஃபுல்லாக ஒரே அளவு தான் மடிக்கணும். இப்படி ஃபுல்லாக நேராக ஒரே லைனாக அடிச்சுட்டு இதை அப்படியே எல் சேஃபில் திருப்பிக்கணும். ஓகேவா? நீடில் எப்பயுமே நீடில் விட்டு ஊசி எடுத்துடவே கூடாது. உள்ளேயே தான் இருக்கணும். நீடில் அப்படியே வந்து எஜ்ஜில் நிப்பாட்டிக்கணும். 2 ஸ்டிச் தான் எஜ்ஜில் நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போ இப்படி வந்து இப்படி ஒரே அடி அடிச்சிருக்கோம். மறுபடியும் இப்படி வந்து வி ஷேப்பில் போய் அங்கே எஜ்ஜில் போய் ஜாயிண்ட் ஆயிடணும். அப்படியே நேராக ஃபுல்லாக அடிச்சுட்டு வரணும். இந்த எஜ்ஜில் வந்து அப்படியே டேனிங் கொடுத்து நிப்பாட்டிடுங்க. ஓகேப்பா? இப்போ ஸ்லீட் வந்து பண்ணு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு? பக்காவாக வந்திருக்கா? ஓகே, அந்த மாதிரி நீட்டாக வரும். ஓகே, ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வராது. நீ திரும்ப